ஹாட் அண்ட் சூப்பர் ஸ்பைசியாக ஒயிட் எக் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 4, பெரிய வெங்காயம் 2, தயிர் 50 கிராம், பாதாம் 15 நம்பர், முந்திரி 15, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, பூண்டு 10 பற்கள், பச்சை மிளகா 4. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கிறேன். எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் இதில் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது அத்தனையும் வதங்கி வந்ததும் சூடு ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாதாமில் உள்ள மேத்தோலை உரித்து எடுத்துக்கலாம். பாதாமை அத்தனையும் தோல் நீக்கிட்டு சேர்க்குறப்ப தான் நம்மளுக்கு கிரேவி ஒயிட்டாகவே இருக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். இது அப்படியே மொத்தமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதும் கண்டினியூஸாக கரண்டியால் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பாதாம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும். இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக ஃப்ளேம் லோலேயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கரம் மசாலா, மிளகுத்தூள் இது எல்லாமே கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கே சேருங்க. அதுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி கலர் மாறிடும். இந்த ஸ்டேஜில் அவிச்சு வச்ச 4 முட்டையும் கத்தியால் கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்ததும் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக 50 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் மெயினாக தயிர் ஃப்ரெஷ்ஷாக புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். தயிர் சேர்த்ததும் மேலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமாக நம்ம கிரேவி ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.